வணக்கம். இன்றைய பிராண்ட்புலி பிளே மாஸ்டர் டாக்ஸில் ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம சந்திக்க போகிறோம். அவருடைய பேர் மிஸ்டர் எட்வின் ராஜமாணிக்கம். இவர் ஒரு 60 ஆண்டுகால பழமை வாய்ந்த ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய உரிமையாளர், செகண்ட் ஜென்ரேஷன் உரிமையாளர். ரத்னா கல்வி நிலையம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது 10வது 12வது வகுப்புகளில் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சியும், குறிப்பாக படிப்பில் பின்தங்கிய மாணவர்களுக்கு அவர்கள் நிறைய விஷயங்களை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் முதல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ரோக்ராமை ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணவங்க அவங்க தான். அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் எட்வின் ராஜமாணிக்கம் எனக்கு பர்சனலாக அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதனால் அப்படின்னா, எட்வின் ராஜமாணிக்கம் சார் 2012 எஜுகேஷனை யூடியூப்ல ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கிறாரு. இன்றைக்கும் ஆங்கிலத்தை எழுத்துக்கூட்டி வாசிப்பது எப்படி அப்படின்னு நீங்கள் கூகுள்லையோ யூடியூப்லையோ சர்ச் பண்ணிங்கன்னா அவருடைய வீடியோ தான் ஃபஸ்ட்டு வரும். கிராமத்து மாணவர்கள், படிப்பில் பின்தங்கிய மாணவர்கள், இவர்களுக்கு எல்லாருக்கும் அவருடைய யூடியூப் சேனல் மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி சேவை ஆற்றி வருகிறார். அவரை நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணது. நன்றி. 2012 நான் உங்களை காண்டாக்ட் பண்ண நினைக்கிறேன். 2013 நான் உங்களை காண்டாக்ட் பண்ணேன். எதுக்காகனா, நான் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ரோக்ராம்காக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தமிழ் மாணவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக கிராமத்து மாணவர்களுக்கு ஆங்கிலத்தை எப்படி எளிமையாக டீச் பண்ணுறது அப்படின்றது உங்ககிட்ட இருந்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். நிறைய யூடியூபர்ஸ் உங்ககிட்ட இருந்து கற்றுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ரொம்ப பாப்புலராக நிறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல்ஸ், பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் இருந்தாலும் உங்களுடைய கல்வி நிறுவனம் தான் அதுக்கு பயோனியர். முதல்ல நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ரத்னா கல்வி நிலையம் பற்றி சொல்லுங்கள். என்னை பற்றி சொல்லணும்னா, என்னுடைய பெயர் எட்வின் ராஜமாணிக்கம். நான் இங்கே முத்தியால்பேட் என்ற ஒரு பள்ளியில் தான் படித்தேன். அடுத்தது MCC காலேஜில் நான் கெமிஸ்ட்ரி தான் படித்தேன். முதலாவது கெமிஸ்ட்ரி படித்தேன். அப்புறம் ஒரு ஆர்வத்தின் காரணமாக தமிழ் இலக்கியம் படித்தேன். அதற்கு பிறகு கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு ஆங்கில இலக்கியம் படித்தேன். ஏன்னா அது ஒரு சவால் மாதிரி பண்ணேன். ஏன்னா இங்கிலீஷ் கொஞ்சம் பேசுகிறதே கொஞ்சம் கஷ்டமான ஒரு நேரத்தில். அப்போ சில பேர் ஆச்சரியப்பட்டாங்க, உன்னால் MA இங்கிலீஷ் பண்ண முடியுமான்ட்டு. ஆனால் போதுமான அளவு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்துச்சு. ஒரு வேளை MCC காலேஜில் படித்தனால, அந்த முத்தியால்பேட் ஸ்கூலில் எனக்கு நல்லா கிராமர்லாம் நடத்துனதுனால அதெல்லாம் பண்ண முடிஞ்சுது. அது சுலபமாகவே முடித்தேன். நான் எதிர்பார்த்ததை விட சுலபமாக முடித்தேன். ஆனால் கொஞ்சம் நேரம் அதிகமாக அதுக்காக ஒர்க் பண்ணேன். என்னுடைய தந்தையினுடைய கல்வி நிறுவனம் அவர் நடத்திட்டு இருந்தார். 1963 அவர் துவங்கினார். அது படிப்படியாக வளர்ந்தது. அதில் நான் ஆசிரியராக பணிபுரிந்தேன். அது எனக்கு ஒரு நல்ல பயிற்சியை கொடுத்தது. ஏன்னா பல்வேறு என்னென்ன சப்ஜெக்ட் சார் வரலையோ அங்கே போய் நிற்கணும், அந்தந்த பாடங்களை எடுக்கணும். அது ஒரு நல்ல பயிற்சி. அதே நேரத்தில் பிஎட் முடித்ததுனால டீச்சிங் டெக்னிக்ஸ் எல்லாம் நான் கற்றுக்கொண்டேன். அதுலேயும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. வேறு இதை படித்து அல்லது அந்த சில சந்தர்ப்பங்களில் வீடியோக்களையும் பார்ப்பேன். அந்த டீச்சிங் டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தேன். அது மாதிரி அதுலேயும் கூட இந்த தமிழ் தெரிந்து, ஆனால் தமிழ் நல்லா தெரியும் அந்த பிள்ளைங்களுக்கு. அப்படிப்பட்ட பிள்ளைங்களாக இருப்பாங்க, கிராமத்து பிள்ளைங்க அவங்களாம் கூட. ஆனால் ஆங்கிலம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி ஆங்கிலம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் நான் கவனம் செலுத்தினேன். அது தேவையாக இருந்தது. ஏன்னா அந்த தொழிலில் டியூட்டோரியல் அப்படிங்கிறதுல அது தேவையாக இருந்தது. இங்கிலீஷில் நிறைய பேர் ஃபெயில் ஆவாங்க, நிறைய பேருக்கு இங்கிலீஷ் வாசிக்க தெரியாது. அப்போ அவங்களை எப்படி பயிற்றுவிப்பதுன்னா, ஏற்கனவே ரெடிமேடாக எங்களுக்கு நோட்ஸ் இருந்தது. எங்கள் அப்பா ஏற்கனவே எல்லாம் பண்ணி வச்சுருந்தாரு. அதில் வரிசையாக எளிமையான வார்த்தைகளை முதல்ல கற்றுக் கொடுப்பது, ஒரே மாதிரி சவுண்டு உள்ள வார்த்தைகள், அது அர்த்தத்தோட அந்த மாணவர்களை திரும்ப திரும்ப வாசிக்க வச்சு பயிற்சி கொடுத்து அதற்கு பிறகு பாடம் நடத்தணும். அதுதான் எங்களுடைய நிறுவனத்தில், எங்கள் தந்தை நடத்தின நிறுவனத்தில் அந்த மாதிரி செஞ்சாங்க. அதை நான் மேற்கொண்டேன். இன்னும் கூட புதிய முறைகளை அதில் நான் சிந்திக்க ஆரம்பித்தேன், அதை செயல்படுத்த ஆரம்பித்தேன். என்னுடைய இன்ஸ்டியூட்டை பற்றி சொல்லணும். எங்களுடைய தந்தை ஸ்டார்ட் பண்ண ரத்னா கல்வி நிலையம். அப்பாவுடைய பேர் சொல்லுங்க. என்னுடைய தந்தையுடைய பேர் வி. சாம் துரை சிங். சரியா, சுருக்கமாக VS துரை சிங் அப்படின்வாங்க. அவர் MA BT BL முடிச்சிருக்கிறாரு. ஊரில் தான் ஃபஸ்ட்டு ஆசிரியராக பணிபுரிந்தார். அதற்கு பிறகு திருமணத்துக்கு பிறகு சென்னையில் வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அந்த சென்னையில் ஒரு தற்காலிக ஆசிரியர் வேலை அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தார். அந்த நேரத்தில் சில மாணவர்கள் ரொம்ப வீக்காக இருப்பாங்க, படிப்பில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க. மற்றவர்களெல்லாம் ஒதுக்கி தள்ளும் பொழுது என்னுடைய தந்தை அவர்களை தனியாக அவர்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்து அவர்களை எப்படியாவது பாஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்தார். அதனால
அந்த மாணவர்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை இந்த மாணவர்கள் எதுக்குமே உதவ மாட்டாங்கன்னு மற்றவங்கலாம் ஒதுக்கிவிட்ட மாணவர்களுக்கு அப்படி ட்ரைனிங் கொடுத்தாரு. அப்படி ஒரு 6-7 பேர் இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து உற்சாகப்படுத்தி, அவங்களே போர்டு ரெடி பண்ணி, அவங்களே போஸ்டர் அடிச்சு, அவங்களே வந்து நீங்க ஒரு இன்ஸ்டிடியூட் மாரி நடத்துங்கன்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சு விட்டாங்க. ஏன்னா, அவருக்கு என்னுடைய தந்தைக்கு அந்த மாரி ஒரு எண்ணம் இல்ல. ஆனால் அத ஒரு டியூஷனா நடத்த வேண்டியது இருந்துச்சு. அதுவும் ஃபெயிலான கேண்டிடேட்ஸ்க்கு நடத்துற மாரி அவங்க அதை துவக்கினார்கள். அது ஸ்டார்ட் பண்ணப்போ ஓட்டு வீட்ல தான் இருந்தது. சின்னதா ஒரு 10 பேர், 20 பேர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தது. நான் அப்ப குழந்தையாக இருந்தேன். அப்புறம் படிப்படியாக அது நன்றாக வளர்ந்து விட்டது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 4த் ஸ்டாண்டர்டுக்குள்ள அது நல்ல டெவலப் ஆயிடுச்சு. தனியா இடம் வாடகைக்கு எடுத்து, அப்பொழுது வந்து கொஞ்சம் நல்ல வசதியான ஒரு சூழ்நிலை. நல்ல உயரமான பில்டிங்கு. அது மாரி என்னுடைய தந்தை கார் கூட வாங்கிட்டாரு. அப்படி அந்த அதாவது அந்த காலத்துல வந்து எல்லாரும் அரசு வேலை வாய்ப்புகளை நோக்கி போவாங்க. அவருக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தது, எலிஜிபிலிட்டி இருந்தது. ஆனாலும் ஒரு ஆண்டர்பிரினர் ஜர்னி எடுத்திருக்கிறாரு. ஆமா. அது அது வந்து அதாவது என்ன தேவைன்னா, அந்த மாணவர்கள் அந்த ரிக்வெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய ரிக்வெஸ்ட்டை வந்து அது கவனிச்சு பார்க்கும்போது, மற்ற காரியங்கள்ல அவருக்கு அந்த அப்ப காலத்துல உள்ள எக்ஸாம் எழுதுறது, இன்டர்வியூ போறது, அதுல உள்ள இன்ட்ரெஸ்ட்டை விட, இது மாரி இவங்கள விட்டுட்டு போறதுக்கு அவருக்கு மனசு வரல. அது அது ஒரு காரணமா இருக்கலாம். அது மாதிரி அடுத்தடுத்து வருகிற ஆண்டுகள்ல தேவைகள் அதிகமா இருந்தது. ஏராளமான மாணவர்கள். அடுத்தது வெளியூர்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. நாங்க வந்து அதாவது எக்ஸாம் அப்ளை பண்றது அந்த காலத்துல ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து இங்க சென்னை வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை போட்டுட்டு போனா தான் அவங்க ஊர்ல வந்து அவங்க பரீட்சை எழுத முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனா எல்லா சப்ஜெக்டும் 10th எல்லாமும் திரும்ப எழுதணும். அது வந்து 10th கிடையாது அந்த காலத்துல 11th தான் இருந்தது. 11th அப்புறம் பியூசி அந்த மாதிரி இருந்தது. அப்போ வந்து அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து வெளியூர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்கன்னும் போது, அப்போ ஏற்கனவே வந்து எங்கள் தந்தை வந்து நோட்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சைக்ளோ ஸ்டைலிங் மிஷின் வச்சுருந்தாங்க. என்னுடைய தாயும் அதில் தான் இருந்தாங்க. பள்ளியில் வேலைக்கு போகலை. அவங்களும் கூட இருந்து அவங்க வந்து பிஏ இது முடிச்சிருந்தாங்க. அப்போ வந்து பிடின்னு வாங்க, பிஎட்ன்றதுக்கு பதிலாக பிடி இருந்துச்சு. அதுவும் முடிச்சிருந்தாங்க. நோட்ஸ் ப்ரிப்பரேஷனில் ரொம்ப அருமையாக அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி பாடம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எங்கள் அம்மா நடத்துவாங்க. ஹிஸ்ட்ரிலாம் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அவங்க ஒரு ஹெல்ப் பண்ணதுனால அந்த நோட்ஸை வந்து என்ன பண்ணாங்க, தபால் மூலமா அனுப்ப ஆரம்பிச்சாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அப்போ பாத்தீங்கன்னா முதல்ல தபால் மூல கல்வியும் நீங்க தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஈவன் யூனிவர்சிட்டிஸ் எதுவும் ஆரம்பிக்கும் முன்னாடி எந்த யூனிவர்சிட்டியுமே எந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் மேபி இருக்கும் வந்து 70s அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுட்டு இருப்பேன். 70s இருக்கும் அந்த மாதிரி டைம்ல. அதுக்கு பிறகுதான் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னு தொலைதூர சொல்லிட்டாங்க. கல்விக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா 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 அந்த மாதிரி சிஸ்டமே ஸ்கீமே அப்புறம் தான் ஆரம்பிச்சாங்க. இதுல வந்து படிப்படியா ஏராளமான டைரக்ட்ல வர ஸ்டூடெண்ட்ஸை விட தபால் மூலமா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. ஒரு ஒரு வருஷத்துல வந்து பீக்கா இருந்த டைம்ல டோட்டலா எங்களுக்கு ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தது. நல்லதான் என்னுடைய தந்தை இருக்கிற வரைக்கும் நல்ல நிலைமைக்குள்ள இருக்கிறது. இன்னும் எங்களுக்கு நல்ல பேரை மெயின்டைன் பண்றோம். இப்பொழுது எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு உண்மையை ஒத்துக்கணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் குறைவு. ஏன்னா இப்பொழுது இந்த ஃபெயிலியர்ஸ் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கூட நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. வேற சில காரியங்களில் நமக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த யூடியூப் அப்படிங்கிறது அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட்டு. சரி, அதாவது எப்பயுமே வந்து நமக்கு எல்லா நேரமும் லாபம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா நம்ம எதுலையுமே இது நீங்க பண்ண எப்படி முடியாது. உங்க அப்பா நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு பெரிய உச்சத்துக்கு எடுத்துட்டு போனாங்க, நீங்க அதுக்குள்ள எப்படி நுழைஞ்சீங்க? என்னுடைய தந்தை நடத்திக்கிட்டு இருந்தார், இந்த இன்ஸ்டியூட்டை நடத்திட்டு இருந்தார். அதில் வந்து நான் அதில் எதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து வேற ஜாப் எதுவுமே ட்ரை பண்ணல. அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை. ஃபர்ஸ்டே வந்து இந்த ஒரு டீச்சிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. மற்றபடி கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன். எலக்ட்ரானிக்ஸ் சர்வீசிங் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஒரு காலகட்டத்தில் வந்து தேவைகள் இருந்தது. இதுலேயும் அந்த எலக்ட்ரானிக்ஸ்ன்றதில் அவ்வளோ முடியாது இனிமே, ஏன்னா மாறிக்கிட்டே இருக்குது. ரொம்ப எலக்ட்ரானிக்ஸ் வேகமாக மாறிக்கொண்டே இருந்தது. சர்வீசிங் தான் எடுத்திருந்தோம். அதில் வந்து டிவி சர்வீசிங் அப்படி இப்படின்னுட்டு ஒன்றொன்னா மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது அதில் பல சிக்கல்கள் கஷ்டங்கள் இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தேவை இருந்தது, ஒரு சரியான ஒரு தொழில் வேணும் அப்படின்னுட்டு. அதே நேரத்தில் இந்த இன்ஸ்டியூட்லேயும் வந்து தேவை இருந்தது. நிர்வாகத்தை நல்லபடியாக நடத்துறதுக்கும் வகுப்புகள் எடுப்பதற்கும் தேவை இருந்தது. அதனால நான் அங்கே சேர்ந்து எங்கள் அப்பாவோட சேர்ந்து பணியாற்ற ஆரம்பித்தேன். ரத்னா கல்வி நிலையம் வந்து அவ்வளோ ஒரு புகழ்பெற்ற உச்சியில இருந்தப்போ நீங்க அந்த பிசினஸ்க்கு வந்தீங்க. இப்போ இந்த 60 ஆண்டுகள்ல உங்க அப்பா அம்மா டீச் பண்ணாங்க, இப்போ நீங்க உங்க ஒய்ஃப் டீச் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த 60 ஆண்டு கால இந்த வெவ்வேறு தலைமுறை மாணவர்கள் நீங்க சந்திச்சிருப்பீங்க.
இப்ப இருக்கிற மாணவர்களுக்கும், அப்ப இருந்த மாணவர்களுக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசம், ஏதாவது ஒரு கல்வி முறையிலயோ அல்லது அவங்களுடைய பிள்ளைகளுடைய அணுகுமுறையிலயோ ஏதாவது வித்தியாசங்கள நீங்க பார்க்குறீங்களா? நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. மாணவர்களுக்கு நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. அந்த காலத்து மாணவர்களுக்கு அதிகமான நேரம் இருந்தது. அவர்களுக்கு நெறைய அந்த டைவர்ஷனே கிடையாது. ஒரு காலகட்டத்தில வந்து ரேடியோவ தவிர ஒண்ணும் கிடையாது அவங்களுக்கு. வேணா வெளியில நண்பர்களோட சேர்ந்து வெளியில சுத்துறது, அல்லது மேக்ஸிமம் சினிமாக்கு போறது. இது தவிர வந்து அவங்களுக்கு அந்த மாதிரியான வேற ஆக்டிவிட்டீஸ் கிடையவே கிடையாது. அதற்கு பிறகு டெலிவிஷன் வந்தது, சேனல் டிவி வந்தது. இப்ப கையிலே ஃபோன் வந்தது. சரியா? அப்ப வந்து ஈவன் கிளாஸ்லயே வந்து அவங்கள வந்து அந்த ஃபோன ஆஃப் பண்ணி வைக்கிறது, அல்லது அந்த ஃபோன வந்து வாங்கி வைக்கிறது. இந்த மாரிலாம் பண்ணி தான் அவங்களுடைய கவனத்த நாங்க திருப்ப வேண்டியது இருக்குது. அது மாரியான ஒரு காரியம் இருக்குது. இன்னொன்னு பார்க்கும்போது, அந்த காலத்துல வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தமிழ் வாசிக்க தெரியும். சில பேருக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டம் இருந்தா கூட, அத நாங்க சுலபமா நடத்துற மாரி தான் இருக்கும். வாசிக்க கத்துக் குடுக்குற மாரி தான் இருக்கும். இப்பொழுது வருகிற மாணவர்கள் இந்த ஜெனரேஷன்லயும், அதுவும் இந்த லாக்டவுனுக்கு பிறகு ரொம்ப நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, என்ன ப்ராப்ளம் பார்க்குறோம் அப்படின்னா, நெறைய பேருக்கு வாசிக்க தெரியல. தமிழும் வாசிக்க தெரியல, இங்கிலீஷும் வாசிக்க தெரியல. அந்த மாரி மாணவர்கள் வராங்க. சொல்லப்போனா, அந்த காலத்து மாணவர்கள் இன்னும் தைரியமானவங்க, பலமானவங்களா இருந்தாங்க. இந்த காலத்து மாணவர்கள் வந்து அவங்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப இதா இருந்தா கூட, உண்மையில வந்து அவங்களுக்கு அந்த காலத்து மாணவருடைய தைரியம் கிடையாது. அந்த மாதிரி அவங்கள நம்ம இந்த காலத்து மாணவர்கள சாஃப்ட்டா பேசியே டீல் பண்ணலாம். ஒரு ஒரு காரியத்துக்கு இவங்களையும் நல்லா நம்ம நம்ம ஐடியா பண்ணோம்னா, இவங்களையும் நல்லா கொண்டு வரலாம். அதுல பத்தி ஒண்ணும் கஷ்டம் இல்ல. நீங்க வந்து 2012லயே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு, உங்களுடைய ரத்னா கல்வி நிலையம், எட்வின் கல்வி, இப்ப எட்வின் கல்வி அப்படின்ற நேம்ல உங்க யூடியூப் சேனல் இருக்கு. அப்பவே ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு எங்க உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்தது? எப்படி உங்களுக்கு அந்த ஜர்னிக்குள்ள இறங்குனீங்க? எனக்கு வந்து இன்டர்நெட்ல இந்த அதிகமா இத பத்தி தெரியாது. எனக்கு வந்து இன்டர்நெட்ட அடிக்கணுன்றதுக்காக, அந்த தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஏதோ ஒரு கோர்ஸ் போய் அந்த காலத்துல கத்துக்கிட்டேன். இமெயில்ன்றது ஓரளவு தெரியும். இன்டர்நெட் எதுக்காக யூஸ் பண்ணேன் அப்படின்னா, வந்து எங்களுக்கு மெட்டீரியல் கலெக்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதாவது இங்கிலீஷ் எம்ஏ முடிச்சுட்டு, அடுத்து எம்ஃபில்லுக்காக பண்ணும்போது மெட்டீரியல்லாம் நெட்ல கலெக்ட் பண்ணலான்ட்டு, அப்படிதான் நான் ஆரம்பிச்சேன். அப்ப வந்து அந்த யூடியூப்ன்ற கான்செப்டே கிடையாது. என்னுடைய சகோதரியினுடைய மகன் வந்து, அவனுக்கு ஓரளவுக்கு யூடியூப பத்தி தெரிஞ்சிருந்துச்சு. அடுத்தது அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன்னா, மாணவர்களுக்கு ஒரு ஸ்பீச் குடுப்பேன் வழக்கமாக. எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி, 1 வாரத்துக்கு முன்னாடியோ எப்பயும், அவர்களுக்கு அந்த ஸ்பீச்ச குடுப்பேன். அல்லது முன்னாடி கூட ஹாஃப் ஏர்லி டைம்ல கூட அது மாரி ஸ்பீச் குடுப்பேன். என்னன்னு சொன்னா, எப்படி மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்றது? எப்படி நல்லா படிக்கிறது? எப்படி நல்ல மார்க் வாங்குறது? அப்படிங்கிறதுக்கு சில டெக்னிக்ஸ் அவங்களுக்கு நான் சொல்லிக் குடுப்பேன். சில குறிப்புகள். அந்த குறிப்புகள் வந்து நாங்க வந்து பிஎட்ல படிச்சது. ஆசிரியர் பயிற்சியில நாங்க கற்றுக்கொண்ட சில முறைகள். எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒரு பொருள் மேல ஆசை இருந்ததுன்னா, அதுல ஞாபகம் ரொம்ப இருக்கும். எப்படி நம்ம ரிப்பீட் பண்ணணும், அந்த மாரி பல காரியங்கள் இருக்குது. அத எங்களுக்கு அந்த டெக்னிக்க சொல்லிக் குடுத்தாங்க. அது மாதிரி இந்தியன் மெத்தட்ஸே இருக்குது. நன்னூல் சூத்திரத்துல கூட இருக்குது. நல்ல மாணவருடைய இது என்ன, பண்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான ஐடியா இந்தியன் மெத்தட்ஸையும் அத ஃபாலோ பண்ணி, அங்க வந்து நான் ஸ்டூடண்ட்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாரியான விதத்துல கற்றுக் கொடுக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது, இதுல என்ன காரியம் செய்ய ஆரம்பிச்சேன்னா, சரி இந்த மாரி ஸ்பீச் குடுக்கிறத வந்து நம்ம பெர்மனன்ட்டா பண்ணலாமே, இத வந்து வீடியோ எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டுடியோவுக்கு போயிட்டு, அந்த ஸ்டுடியோனா அவங்க ஒரு பிராட்காஸ்டிங்காக வச்சிருந்தாங்க. ப்ரோகிராம் ரெக்கார்ட் பண்ணியும் தருவாங்க. யூடியூப்ப பத்தி அப்ப தெரியவே தெரியாது. ஆனா சிடி இருந்தது அந்த காலத்துல. அந்த சிடியில போட்டு வச்சுக்கலாம். ஸ்டூடண்ட்ஸுக்கு எப்ப வேணா போட்டு காட்டலான்றதுக்காக, அந்த ஸ்டுடியோல போய் இந்த மாரி நான் அத பேசினேன். ஒரு 40 மினிட்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் பேசி அந்த டெக்னிக்ஸ்லாம் பேசி முடிச்ச பிறகு, அத நாங்க யூஸ் பண்ணேன். அது என்னுடைய சகோதரியுடைய மகன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா, இத நம்ம வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அத 4 பார்ட்டா பிரிச்சு, ஃபர்ஸ்ட்டு நீங்க சொல்ற இந்த 2012ல ஒரு சேனல் ஆரம்பிச்சு, என்னோட இமெயில வச்சு ஒரு சேனல் ஆரம்பிச்சு, அதுல வந்து இத அப்லோட் பண்ணான். இந்த 4 வீடியோக்கள் தான். பிப்ரவரின்னு நெனைக்கிறேன் 2012. அதுக்கு பிறகு நான் ஒண்ணும் யோசிக்கல. இததான் ஸ்டுடியோல தான் ஃபர்ஸ்ட்டு பண்ணது. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நான் கத்துக்கிட்டேன். ஆடியோ ரெக்கார்டிங் ஒருவேளை எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்ட்ல இருந்ததுனால, ஆடியோ ரெக்கார்டிங்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியும். அப்ப வந்து அந்த கம்ப்யூட்டர யூஸ் பண்ணி ஆடியோ ரெக்கார்டிங்லாம் ரொம்ப கவனமா செய்வேன். அப்படி பண்ணிட்டு அந்த ஆடியோ ரெக்கார்டிங், அப்புறம் ஸ்டில் அத சேர்த்து வந்து வீடியோ போடுறதுக்கு விண்டோஸ்ல அப்ப இது இருந்துச்சு, ஃபெசிலிட்டி இருந்துச்சு. எடிட்டர் அதெல்லாம் இருந்தது. அத வச்சு சின்ன சின்ன வீடியோக்கள் போட ஆரம்பிச்சேன். படிப்படியா அதுல போட ஆரம்பிச்சேன். அதுல வியூஸும் வரல, சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகம் கிடையாது.
இருந்தாலும் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் அதை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் வந்து என்னிடத்துல ஃபோன் கால்லாம் வர ஆரம்பிச்சுது. அந்த ஃபோன் நம்பரை பார்த்து ஃபோன் கால்லாம் வந்து வர ஆரம்பிச்சுது. ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இதனால வந்து நமக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குது. இன்ஸ்டியூட்டுக்கு பப்ளிசிட்டி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் நாங்கள் எப்பயுமே பேப்பரில் தான் விளம்பரம் கொடுப்போம். அதற்கு பிறகு பேப்பரை பார்க்குறதே நிறைய பேர் குறைஞ்சிட்டாங்க. எல்லாம் டிவி பார்க்குறது அந்த மாதிரி அவங்களுடைய கவனம் போக ஆரம்பிச்சுது. அப்பொழுது இந்த யூடியூப் வந்து எங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு உதவியாக இருந்தது. அந்த எங்களுடைய இன்ஸ்டியூட்னுடைய பேர் வந்து அன்னைக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னைக்கு தெரிகிற அளவுக்கு அதுதான் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அது மாதிரியாக அதை பார்த்தாங்க. அடுத்தது இன்னும் கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு வந்து கிராமர் கற்றுக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் வீடியோஸ் போட்டேன். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், அதுக்கு உதாரணத்தோட சாதாரண மெத்தட் இல்லாமல், ஸ்கூல் மெத்தட் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான மெத்தடில் நடைமுறையில் பேசுகிற வாக்கியங்களை வச்சுக்கிட்டு அப்படி கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு நல்ல வீடியோஸ் வியூஸ் போச்சு. நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. அதுலேயும் கூட சிறப்பாக வந்து ஒரு சேஞ்ச் என்ன, ஒரு டர்னிங் பாயிண்ட் என்ன, எப்போ வியூஸ் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிது அப்படின்னா, ஒருத்தங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஒரு சிஸ்டர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி. அவங்கள்ட்ட என் பையனுக்கு வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும். ஒரு 5th 6th படிக்கிற பையனுக்கு, 6th ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன். இங்கிலீஷில் வந்து பாடங்களை எனக்கு சொல்லித்தர தெரியல. நான் வந்து படிக்காமல் இருந்துட்டேன். எனக்கு இந்த இங்கிலீஷை வாசிக்க முடியல. இவனுக்கு வந்து வீட்டில் நான் சொல்லி கொடுக்கணும். டியூஷனும் இப்போ வைக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதில் ஏதாவது வீடியோ மாதிரி போடுங்க அப்படின்ன உடனே அந்த பாடத்தை நான் வாசித்து அதுக்கு விளக்கம் சொல்லி நான் வீடியோ மாதிரி போட்டேன். அதற்கு பிறகு அந்த பாடங்கள் எல்லாம் போகும்போது அந்த 6th ஸ்டாண்டர்ட் லெசன்லாம் நிறைய வியூஸ் போக ஆரம்பிச்சிது. அதுக்கு அடுத்தது எனக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கும்போதே எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, இந்த உச்சரிப்பு ஃபொனட்டிக்ஸ் பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, நாங்கள் காலேஜில் இதை படிச்சிட்டோம். மற்றவங்கெல்லாம் டிகிரியில் தான் படித்தாங்க. அதனால இது கொஞ்சம் நல்லா தெரியுன்றனால அதில் வந்து கொஞ்சம் ஒரு சந்தோஷம் வருது. எதுவுமே நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட்டு தான் எஜுகேஷனுக்கு ஒரு இது. எல்லாராலையும் முடியல, என்னால் முடியுது, நான் மட்டும் இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி நான் மட்டும் கணக்கு போட்டேன் அப்படின்னு நினச்சவன் ரொம்ப டாப்பில் போய்கிட்டே இருப்பான். அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் அதை எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். அப்பொழுது வந்து இங்கிலீஷ் வந்து வார்த்தைகள் வாசிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் எப்படி மெத்தட்லன்னா பிஏ பா, சிஏ கா, டிஏ டா, அந்த மாதிரி 2 எழுத்துக்களை வாசித்து எப்படி உச்சரிக்கிறதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு காரணம் என்னென்னா, ஏற்கனவே ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டான். எப்படின்னா அவங்க டீச்சர் அது மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக நான் இப்போ என்ன கண்டுபிடிச்சேன்னா, அந்த காலத்தில் அந்த ஆங்கிலேயர்கள் இருந்தப்போ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண மெத்தடு தான். அவங்க வந்து இப்போ ஃபோனிக்ஸ்னு இப்போ ஒன்று வந்திருக்கு. அவங்க அந்த காலத்தில் ஒரு மெத்தடை வச்சு இந்தியன்ஸ்க்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. எப்படி உச்சரிப்பு, இந்த பிஏனா பான்னு வரும், கேஏனா கான்னு வரும், அப்படிங்கிற மாதிரி 3 எழுத்து சேர்ந்தா எப்படி வரும், ட்ரா டிஆர்ஏ அப்படின்னு தான் ட்ரான்னு வரும். அந்த மாதிரிலாம் அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. சரி, அந்த மெத்தடில் நான் யோசிச்சு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில இதை நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். அது நீங்கள் டெவலப் பண்ண மெத்தடுங்களா? அது நான் டெவலப் பண்ணல. ஓகே, எனக்கு முன்னாடி ஸ்கூல் டீச்சர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் பார்த்தேன் உங்களுடைய யூடியூப்லேயே வந்து மில்லியன்ஸில் வியூ போயிருந்தது அந்த. ஆமாம். அதாவது ரொம்ப அதை பப்ளிஷ் இப்போதைக்கு சூழ்நிலையில், இன்றைய காலகட்டத்தில் மேபி அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறது, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்டவனா நான் இருக்கலாமே ஒழிய, அது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதாவது ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தின மெத்தட். நான் அந்த வியூஸ் மட்டும் இல்லை, கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷை இவ்வளோ ஈஸியாக வாசிக்க முடியுமா அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப உற்சாகமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சந்தோஷமான விஷயம்தான். அது மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. அப்படி வந்து இது நான் டெவலப் பண்ணலை. ஆனாலும் கூட அந்த பழைய காலத்தில் இருந்த மெத்தடை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரியான காரியம் பண்ணியிருப்பேன். அதனால சக்ஸஸ் வந்திருக்கலாம். இப்போ நீங்கள் யூடியூப் மூலமாக நீங்கள் கான்டென்ட் போடுறது மூலமாக இப்போ நீங்கள் அச்சீவ் பண்ணது அப்படின்னா எதை சொல்லலாம்? எனக்கு யூடியூப்பில் வந்து ஒரு 4 வருடங்களுக்கு முன்பதாக கிட்டத்தட்ட 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்னால் என்னன்னு தெரியாது. கிட்டத்தட்ட யூடியூப் ஆரம்பித்து அதுக்கு பிறகு தான் வந்து யாரோ எனக்கு காட்டினாங்க, உனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர், இந்த 50 பேர் வந்திருக்காங்க, 60 பேர் வந்திருக்காங்க. அப்போ பார்க்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைபர்னால் என்னன்னு தெரியாது, ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தெரியாது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, சப்ஸ்கிரைப்னா காசு போயிடுமோன்னு நினைப்பாங்க. இன்னும் கூட அந்த மாதிரி நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆனாலும் கூட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. அது 2012 ஆரம்பித்தாலும் எங்களுக்கு ரீச் பண்ணது வந்து ஒரு 4 years பேக் தான். இப்போ 2024 இல்லையா,
அப்போ 2020ல் அதுக்கு ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அந்த லெவல் ரீச் ஆச்சு. அப்பொழுது எனக்கு வந்து அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனேன், நான் யூடியூபுக்கு மெசேஜ் அனுப்புனேன். கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம் ஆச்சு. திரும்ப அவங்ககிட்ட இருந்து இந்த இமெயில்லாம் வந்தது, உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் இந்த லாக்டவுன் அந்த மாதிரி டைம் அது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து 18, 19 19ல் வந்தது இல்லையா? அப்போ அதுக்கு நீங்க முன்னாடி, அந்த லாக்டவுனுக்கு அந்த முன்னாடி. இது 1 லேக் பட்டன் வந்தோடனே எனக்கு அனுப்புனீங்க நீங்க எனக்கு. அப்போ வந்து என்னன்னா, சொல்ல போனா நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, அந்த நாளுக்கு முந்தின நாள், அந்த நாள்லாம் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்து. எனக்கு வந்து அங்கே ஃபாரின்ல இருந்து ப்ளே பட்டன் வரப்போகுது. அப்புறம் கடைசியில் வந்து சேர்ந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்படியாக வந்தது. இப்பொழுது எனக்கு கிட்டத்தட்ட வந்து 4 லேக்ஸை நெருங்கிட்டு இருக்குது, 4 லட்சத்தை நெருங்கிட்டு இருக்குது. அந்த மாதிரியாக சில சந்தர்ப்பங்களில் நல்ல அமௌண்ட்டும் அதில் வந்திருந்தது. எங்களுக்கு ஓரளவுக்கு இந்த லாக்டவுன் டைமில் வந்து எங்களுக்கு ஒரு எந்த விதமான வருமானம் கிடையாது. மற்ற பள்ளிகள்லாம் 2 வருஷம் மூடணுன்ற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. அப்பொழுது வந்து ஏற்கனவே ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, பெர்மனண்ட்டானவங்க இருப்பாங்க, அவங்களும் சர்வே பண்ணணும், அதுக்கு கொடுக்கணும். அப்போ வந்து எனக்கும் சொந்த வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த யூடியூப் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. மற்ற காலகட்டங்களில் எனக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி பில், டேக்ஸ் கட்டுறது அந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணுதே ஒழிய, அது வந்து ரொம்ப பெரிய கமர்ஷியல் அப்படின்னு சொல்ல முடியாது. போன இந்த மே இல்லாமல் அதுக்கு முந்தின மே 2023 மேல வந்து கொஞ்சம் நிறைய அமௌண்ட் வந்தது. கிட்டத்தட்ட ஒரு $500 மேலே வந்தது பெர் மந்த். இப்போ நீங்க ஃபர்தரா நீங்க யூடியூப்ல வேற எதுவும் இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கோ இல்ல உங்களுடைய நிறுவன வளர்ச்சிக்கோ இதை பயன்படுத்துறதுக்கு ஏதாவது திட்டங்கள் ஏதாவது இருக்கா? இப்போ யூடியூப்பில் வந்து என்னென்னா, இன்னும் நிறைய விதமாக போட வேண்டிய ஃபீல்ட்ஸ் இருக்குது. யூடியூப்ன்றது வந்து என்னென்னா, இப்போதைக்கு நிலைமையில் என்னுடைய கண்ணோட்டத்தில் இது ஒரு போட்டி இல்லாத ஃபீல்டு மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால இன்னும் அது போட்டி இல்லாத ஃபீல்டா தான் அதாவது எப்படின்னா ஒரு கடலில் போய் மீன் பிடிக்கிற மாதிரி. துவக்கத்துல நீங்க பயோனியர் இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆரம்பிச்சது. இன்னைக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் பிராண்ட்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் பண்றவங்க பெரிய அளவுல இருக்கிறாங்க. அப்படியும் நீங்க வந்து அது இன்னும் போட்டி இல்லாத உலகம் நினைக்கிறீங்களா? ஒரு விதத்துல போட்டி இருக்கு. நீங்க சொல்றது இல்லை என்னன்னா, நம்ம வந்து இந்த லெவல்ல நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளை அறியாம பின்னால போய்கிட்டே இருப்போம். என்னன்னு சொன்னா, புதுசா வந்து நிறைய பேர் ஆரம்பிக்கும் போது அவங்கள என்கரேஜ் பண்றதுக்காக கொஞ்சம் அவங்களுக்கு வியூஸ் வந்து திருப்பி விடுவாங்க. டிராஃபிக்னு வாங்க, வியூஸ் டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வரவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும்னு அப்படி கொடுக்கும்போது நம்ம வந்து இன்னும் ரொம்ப ஹையாக எஃபர்ட் எடுத்தால் தான் அந்த ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது ஒரு விஷயம். ஆனால் வந்து யூடியூப்பில் வந்து இது நான் சொன்ன மாதிரி இது இன்னொருத்தர் மேலே போட்டி போறாமன்ற காரணமே கிடையாது. யார் மேலேயும் இதில் எனக்கு வெறுப்பு வந்ததும் கிடையாது. நம்ம ஆளை இவங்க அடிச்சு நிறைய பிஸ்னஸில் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது. இங்கே டியூஷன் சென்டரு, அங்கே டியூஷன் சென்டரு, எங்கள் ஆலயம் அப்படி அந்த எண்ணமே வராது. இது வந்து சொல்லப்போனால் இந்த தேயிலை தோட்டத்தில் தேயிலை பறிக்கிற மாதிரி, இல்லை கடலில் போய் மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டு தான். ஒரு அருமையான, யாருக்கு எவ்வளவு வேணுமோ அள்ளிட்டு வர வேண்டியதுதான் அது. சரியா? அண்ட் இப்போ நீங்க உங்களுடைய இந்த யூடியூப் இதுல நீங்க பர்சனலா யூடியூப்ல என்னென்னலாம் லேர்ன் பண்றீங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது எதுவும் ஷேர் பண்றீங்களா? யூடியூப்பில் நான் லேர்ன் பண்ணுறது அப்படின்னும் போது எனக்கு ஏதாவது டவுட்ஸ் வரும்போது சில டைம் வீடியோஸ் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒன்று வந்து டெக்ஸ்ட் உள்ளது மெட்டீரியல் நான் பார்க்குறேன். அதை விட எனக்கே யூடியூப் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா கொஞ்சமாக ஃபாலோ பண்ணுற இங்கிலீஷ் டீச்சர்ஸோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்காக எஜுகேஷன் சேனல்ஸோ இது பாப் த கனடியன்றது எனக்கு ஞாபகம் இருக்குது. மற்றபடி என்ன மாதிரி இவங்களை வந்து நான் ஒரு இதுக்காக கைடன்ஸ்க்காக எடுத்துக்கிறது இல்லை. மேபி அட்மையர் பண்ணுவேன், அவங்க அந்த ஃபீல்டை நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, எல்லாமே என்னால் பண்ண முடியல. அந்த நீங்கள் ஸ்கோப்புன்னு கேட்டிங்களே, எனக்கு கிராமர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. கிராமரில் சுத்தமாக அது ஒன்றும் தொடவே முடியல. அந்த மாதிரி அந்த இங்கிலீஷ்லேயே நிறைய காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் இப்போ வந்து இங்கிலீஷில் டயலாக்ஸு, எக்ஸ்பிரஷன்ஸு, அதுவே நிறைய போட வேண்டிய எனக்கு பாக்கி இருக்குது. யூடியூப் வீடியோ கிரியேட் பண்ணுற அந்த பர்டிகுலர் ஏரியாவில் உங்களுக்கு என்ன சேலஞ்ச் இருக்குது? நான் எதுக்காக கேட்குறேன்னு, நாங்கள் ஒரு கான்டென்ட் மார்க்கெட்டிங் கம்பெனி. எங்ககிட்ட நிறைய பேர் வந்து வாலண்டியர்ஸ் வராங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, கிரியேட்டர்ஸ் வராங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு கேப், ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருக்குன்னா சொல்லுங்கள். நான் ஐ வில் ஹெல்ப் மை பீப்புள் டு அசிஸ்ட் யூ. ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச். அதில் ஏதாவது சேலஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கள், வி வில் ஹெல்ப் யூ. ஏன்னா நீங்கள் உங்கள் ஏஜில் உங்களுடைய ஜென்ரேஷன்ல இருந்து யூடியூபை இந்த அளவுக்கு எஜுகேஷனுக்கு வேற யாரும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணல.
ம். நான் பர்சனலா தமிழ்ல பார்த்த வரைக்கும். ஸோ அதனால நான் உங்ககிட்ட கேட்கிறேன். உங்களுக்கு அதுல ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா என்ன சேலஞ்சஸ் பார்க்குறீங்க? இப்ப எடிட்டிங்கா இந்த மாரி எந்த மாரி விஷயங்கள்? இல்ல எங்களுக்கு வந்து என்னன்னா, அந்த காலத்துல என்னுடைய தந்தை அந்த இத நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது 2 டைப்பிஸ்ட் இருப்பாங்க. அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தமிழ், இங்கிலீஷ் எக்ஸ்பர்ட் ஆனவங்க. இப்ப எங்களுக்கு ஒரு காலகட்டத்துல டைப்பிஸ்ட் கிடைக்கல. அது அந்த அளவுக்கு ஒரு டைப்பிஸ்ட்ட போட்டு இது பண்ண முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு டைப்பிங் கத்துக்கிட்டேன் ஒரு இன்ட்ரெஸ்ட்ல. சின்ன வயசுல தமிழ் டைப்பிங்கும் கத்துக்கிட்டேன், இங்கிலீஷ் டைப்பிங் கத்துக்கிட்டேன். அதுல நானே டைப் அடிக்கிறேன். நானே மெட்டீரியல் ஸ்கிரிப்ட் ரெடி பண்றதோ, இல்ல மெட்டீரியல் ஹிண்ட்ஸ் ரெடி பண்றதோ ரெடி பண்ணி வைக்கிறது. நீங்க ஒரு அப்புறம் ஒன் மேனா எல்லாமே பண்றீங்க. எல்லாம் பண்ணணும். ஸ்டில் மேக்கிங் அது அது அப்புறம் வீடியோ எடிட்டிங், ஆடியோ எல்லாமே தம்ப்நெயில் எல்லாமே நீங்க எல்லாமே யாரும் வந்து இல்ல. இப்ப வந்து மற்றவங்களும் இப்ப வந்து அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க. என்ன விட பிஸியா இருக்காங்க. வீட்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்கவங்க வேலையில பிஸியா இருக்காங்களே ஒழிய, இதுல எக்ஸ்பர்ட் ஆனவங்களும் இருப்பாங்க. ஆனா நானே எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் எனக்கு ஒரு சேலஞ்சு. ஒருவேளை இதுல நான் சொன்ன மாரி அது வந்து இன்கம் ஒரு லிமிட்டடா இருக்குது. அதுல வந்து அதனால எனக்கு இன்னொரு 2, 3 பேர வேலைக்கு வைக்க முடியல. அந்த எனக்கு மாரி இன்னொரு ஒரு ப்ராப்ளம் இல்ல. கேள்வி. இப்ப நீங்க YouTubeல சேனல் பண்றதுனால, உங்களுக்கு வர ஸ்டூடண்ட்ஸ்ல கன்வர்ஷன் ரேஷியோ இன்கிரீஸ் ஆயிருக்கா? அது மூலமா என்குயரீஸ்லாம் வருதா உங்களுக்கு? கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா. கண்டிப்பா இருக்கும். அதாவது இப்ப ஸ்டூடண்ட்ஸ் குறைஞ்சிருக்காங்கன்னு சொல்றேன் இல்லையா? யூடியூப் இல்லன்னா இந்த அளவு கூட இருக்காது. ரொம்ப ஓ, மோசமா இந்த அளவு கூட இல்லாம இந்த அளவு கூட இல்லாம மோசமா இருக்கும். ஏன்னா மற்ற இன்ஸ்டிடியூட்லாம் அவங்களுடைய இதெல்லாம் தெரியுது எனக்கு. அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படி பார்க்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இன்னொன்னு அங்க சேர்க்க வரவங்க கூட ஒரு மரியாதையோட வர்றாங்க. ஓகே. நம்மளுக்கு இவர் தான் அவரு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்குது அதுல. நல்லது. அண்ட் நீங்க இங்கிலீஷ் லேர்னிங் டிப்ஸ் எனக்கு ஏதாவது ஒரு 4, 5 தம் ரூல்ஸ். ஏன்னா நம்மளுடைய சேனல் ஆடியன்ஸ் ஆகட்டும், அவங்க மோஸ்ட்லி கிரியேட்டர்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ். இங்கிலீஷை வந்து ஃப்ளூயண்டா பேசுறதுக்கு, தைரியமா கம்யூனிகேட் பண்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா ஒரு சீனியர் டீச்சரா நீங்க என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? இங்கிலீஷ் மட்டும் இல்ல, எதுவுமே வந்து ஒரு ஒரு சேலஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறது, ஒரு ஒரு ஆசையோட பண்ணணும், ஒரு தாகம். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு குழந்தை வந்து லாங்குவேஜை ஃபாஸ்டா கத்துக்குது. அது மாதிரி இங்க வர டீக்காரங்க வந்து வேகமா நம்ம லாங்குவேஜை கத்துக்கிறாங்க. ஏன்னா அது வந்து மேட்டர் ஆஃப் சர்வைவல். அது மாதிரி தேவைகள் வரும். இன்னொருத்தர் நம்ம கம்பல் தேவைகள், பண்ண முடியும். அவசியங்கள்னு வரும்பொழுது அவசியங்கள் வரும் உண்டு. இன்னொன்று சின்ன வயசுலேயே வந்து அது லாங்குவேஜ் ஸ்கில் அதை கொடுத்துட்றோம். நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணிடுறோம், அல்லது வசதியானவங்க என்ன பண்ணிடுறாங்க, சின்ன வயசுலேயே அதுக்கேற்ற மாதிரி அவங்களே வீட்டில் இங்கிலீஷ் பேசுவாங்க, அல்லது அந்த ஸ்கூல்ஸில் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஒரு ஏஜ் தாண்டிட்ட பிறகு அவங்க வந்து என்ன மைண்டில் எடுத்துக்கிறாங்கன்னா, இங்கிலீஷ்னா கஷ்டம் அப்படிங்கிற எண்ணம். இப்போ நமக்கு ஒரு உதாரணம் நான் யோசித்தேன். இந்த மீன் இருக்கு இல்லையா, அந்த மீனை வந்து நம்மளாம் நான் வெஜிடேரியன். அப்போ அந்த மீனை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பொம்மையில் பார்த்துருப்பேன், எதுலேயே படத்தில் பார்த்துருக்கலாம். அந்த மீனுடைய டேஸ்ட்டை ஒரு மேபி 4 வயசா 5 வயசா நமக்கு நாக்கில் காட்டியிருப்பாங்க. கொஞ்சம் மீனை பச்சு அந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு அந்த டேஸ்ட்டை வச்சுருப்பாங்க மீன்ட்டு. அது டேஸ்ட் ஒரு மாதிரி இருந்தாலும் அப்புறம் நமக்கு சத்து அப்படிங்கிற மாதிரி அது அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போச்சு. சரியா? ஆனால் வந்து மீனுடைய நாத்தம் நமக்கு தெரியாது. சமையல் ரூமில் அவங்க கழுவ போகிறாங்க அந்த நாத்தம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இது வந்து ப்ளஷர் அப்படின்னு சொல்லிட்டு, டேஸ்ட் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. செகண்டு தான் வந்து கொஞ்ச நாள் கழிச்சப்பறம் தான் மீன் இவ்வளோ நாத்தம் அடிக்குமா அப்படிங்கிறது பின்னால் தெரியுது. இதே இது வந்து வெஜிடேரியனை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து மீன்னா கவுச்சி, அந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க. கவுச்சி அப்படின்வாங்க, நாத்தம்னுவாங்க. அப்போ மீன் எங்கேயாவது காக்கா போட்டிருக்கோம், இல்லாட்டி யாராவது ஆஞ்சு வெளியில் ரோட்டில் போட்டிருப்பாங்க, அந்த நாத்தத்தை மூக்க பிடிச்சிட்டு போயிருப்பாங்க நாத்தம்ன்ட்டு. ஈவன் வந்து சமைச்ச மீனை நம்ம டிஃபன் பாக்ஸ் வச்சா கூட அவங்க கொஞ்சம் ஓரமாக ஒதுங்குற மாதிரி இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு சின்ன வயசில் அவங்க மனசில் என்ன பதிஞ்சிருது, அது நாத்தம் அப்படின்ட்டு. அடுத்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து கொஞ்சம் சாப்பிடுன்னு டேஸ்ட் பண்ணி என்னதான் வாயில் வச்சாலும் நல்லாவே இல்லைன்னு மூக்கு கிட்ட கொண்டு போனால் அந்த நாத்தமே ஒரு டேஸ்ட்டு, கெட்ட டேஸ்ட்டை கொடுத்துருது அவங்களுக்கு. அதே ஸ்மெல் வந்து நமக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுத்துருது. அப்போ சின்ன வயசுலேயே வந்து நம்ம வந்து கற்றுக்கணும். அந்த கல்வியில் வந்து ஒரு நன்மை இருக்குது, அதில் பெனிஃபிட் இருக்குது, நம்ம அச்சீவ் பண்ணுறோன்னு ஒரு பெருமை இருக்குது. அந்த பெருமை வந்துடுது இல்லையா, அது ஒன்று. அப்படி இல்லாதவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹை லெவல்ன்றது, அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்க வேண்டிய காரியம் 2 காரியம் இருக்குது. ஒன்று தேவை. எப்படி இந்த நார்த் இண்டியன்ஸ் வந்து இந்த வயசில் கற்றுக்கிறாங்க, சர்வைவல், மேட்டர் ஆஃப் சர்வைவல். நான் வந்து முன்னேறணும்னு பயங்கர வெறியோட இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சுத்தமாக தெரியாது, ஒரு டிரைவராக இருக்கிறாரு, கோர்ட்டு யாரோ ஒரு வக்கீலாக யார்கிட்டையும்
டிரைவராக இருக்கிறார். அவர் வந்து சுத்தமாக 5ஆம் கிளாஸோ என்னவோ படித்தவர், 8th படித்தார். அவர் வந்து அவருடைய நோட்டை பார்க்குறேன், ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் யூடியூப்பை பார்த்து இந்த ஜாயின்ட் ஹேண்ட் ரைட்டிங் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவு அவருக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்ற ஒரு ஆசை, அந்த தேவையை அவர் உணர்ந்திருக்கிறார். அப்போ வந்து அந்த என்னுடைய சேனல் ஹேண்ட் ரைட்டிங் போடல, வேறு நிறைய சேனல்ஸை பார்த்துருப்பார், என் சேனல்லையும் பார்க்குறாரு. அந்த அளவுக்கு அவர் டெவலப் பண்ணிட்டாரு. இப்போ 10th வந்து உட்காந்துட்டார், 8th பாஸ் பண்ணிவிட்டு 10th வந்து உட்காந்துட்டார். அந்த மாதிரியான ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேஸ் ஆகணும்னா டீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதை திங்க் பண்ணணும், அதை வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ணணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கதை சொல்லி கொடுக்கறது. எங்களுடைய நான் உங்களுடைய டீச்சிங் மெத்தட்ல இன்னொன்னு பார்த்தேன். இந்த பாடல்களை வந்து இங்கிலீஷ் சாங்ஸை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அப்புறம் அந்த சாங்ஸ் மூலமா டிராமாஸ் மூலமா அதெல்லாம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது பத்தி எனக்கு சொல்லுங்க. நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, ஒரு லாங்குவேஜ் இஸ் ஆல்வேஸ் ஹேவிங் எமோஷன்ஸ். ஒரு மொழியை வந்து கற்றுக்கொள்வது வந்து ஒரு எழுத்து இலக்கணம் அப்படின்ற அதையும் தாண்டி அது ஒரு உணர்வுபூர்வமா கத்துக்கும் போது அது இயல்புலேயே அவங்களால வந்து அதை ரசிக்கவோ இல்லை அதுக்கு மேம்படுத்தவோ இன்னும் ஆர்வமா படிக்க தூண்டவோ முடியும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். நான் உங்களுடைய சேனலை நான் உங்களை காண்டாக்ட் பண்ணும்போது ஒரு ஐ திங்க் ஒரு அந்த ஃப்ளை வித்வுட் விங்ஸ் ஏதோ ஒரு சாங் ஒன்று இருந்தது. ஈகிள் சாங், அப்பா சாங் வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கு ஒரு சப்டைட்டில் போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. சோ அது வந்து ஒரு இன்னோவேஷனே நான் பார்த்தேன். அது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 8-10 வருஷத்துக்கு அந்த பாட்டு வந்து நம்ம போட முடியாது, ஏன்னா வந்து அது காப்பிரைட் வந்துருச்சு. நம்ம பசங்களின் மீது பாட வச்சு வேணா போட வைக்கலாம். ஆமா. ஸோ நீங்க அந்த முயற்சியெல்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்கீங்களா? அதை பத்தி எனக்கு ஷேர். ஆமா, இது லாங்குவேஜ் லேர்னிங்ல எப்பயுமே வந்து என்ன சொல்லுவாங்க, ஐ எம் நாட் வெல் வெர்ஸ்டுன்னுவாங்க. அப்படின்னா என்னன்னா, அந்த கவிதையே திரும்ப திரும்ப படிக்கிறவங்க தான் அந்த மொழியில பெரிய ஆள் ஆயிடுவாங்க. அப்போ பாட்டு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ட்ராமா ரொம்ப முக்கியமானது. இந்த இங்கிலீஷ் லேர்னிங்கில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. இன்னும் கூட நான் எனக்கு எப்படி இங்கிலீஷ் இவ்வளோ முடிஞ்சது அப்படின்னு சொன்ன அந்த எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் போனேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இன்னொன்று இருக்குது. நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கும்பொழுது எங்களுக்கு வந்து நிறைய நர்சரி ரைம் சொல்லி கொடுத்தாங்க. ஒரிஜினல் இப்போ வந்து அந்த நர்சரி ரைமெல்லாம் புக்கில் தேடி பார்க்குறேன், இல்லை. இப்போ 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் அவங்க வேறு பாட்டு கொடுத்துருக்குறாங்க. பாபா பிளாக் ஷிப், டிங்கிள் டிங்கிள்ஸ், லிட்டில் ஸ்டார்ன்ட்டு இதே டைப்பாக நர்சரி ரைம் வந்து ஓரியன்ட் லாங்மன் கம்பெனின்னு நினைக்கிறேன். 60-70 பாட்டுக்கு மேலே, 100 பாட்டுக்கு மேலே இருக்கும். அதில் எங்களுக்கு வந்து 50-60 பாட்டாவது சொல்லி கொடுப்பாங்க ஸ்கூலில். திரும்ப திரும்ப பாடுவோம், அதனுடைய மீனிங் எங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு ஒக்காபுலரி வந்துடுது. ஒக்காபுலரி இம்ப்ரூவ் ஆகும், சென்டென்ஸ் ஃப்ரேஸ், ஈவன் கிராமர். திஸ் இஸ் த ஹவுஸ் தட் ஜாக் பில்ட், தட்ன்ற இது வந்துடுது இல்லையா? கரெக்ட். ப்ரிபோசிஷன்ஸ் அந்த ஆமாம், அந்த வார்த்தைகளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்துடுது. அப்போ நம்ம இந்த விதமாக நம்ம பயன்படுத்துகிறோம் கிராமரெல்லாம். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் த ஹில் டு ஃபெச் அ பெயில் ஆஃப் வாட்டர்னு. ஃபெச்ன்றதுக்கு இங்கே நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாது. சரியா, பிரிங்குன்னு அர்த்தம் தெரியும். சரியா, பிரிங்குன்றது அர்த்தம் தெரியும், ஆனால் ஃபெச்சுன்றதுக்கு அர்த்தம் தெரியாது. அது வந்து போய் எடுத்துகிட்டு வா, கோ அண்ட் பிரிங் அப்படிங்கிற ரெண்டு சேர்ந்தது ஃபெச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பாட்டில் சின்ன வயசுலேயே வந்து ஃபாரினர்ஸ் யூஸ் பண்ணுற, அவங்க மட்டும் யூஸ் பண்ணுறது, அல்லது நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க மட்டும் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம் அதில் வந்துடுது. அருமையாக ரியலாக இங்கிலீஷ் பேசுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எத்தனை வீடியோஸ் போட்டுட்ருக்கீங்க நீங்கள்? எனக்கு 1000க்கு மேலே இருக்கும். எனக்கு கவுண்ட்ஸ் இல்லை, எனக்கு தெரியல, அதை கவுண்ட் பண்ணவும் முடியல அதில். ஓகே. இப்போ வாரத்துக்கு மாதத்துக்கு ஏதோ ஷெட்யூல் வச்சுருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது போட்டுட்ருக்கீங்களா? ஷெட்யூல் இல்லை, ஆனால் எப்படியும் வாரத்தில் 3-4 வீடியோ வந்துடுது, போட்டுறேன். இப்போ ஷார்ட்ஸ் வந்திருக்குது, யூடியூப் ஷார்ட்ஸுன்றது. அதனால பழைய வீடியோவை நம்ம கட் பண்ணி சின்னதாக்கி ஒரு நாளைக்கு 3 இது கூட ஷார்ட் வீடியோ போடலாம். அது வந்து நிறைய பேரை நம்ம சேனலுக்கு இழுக்கிறது தான். அதில் வந்து மானிட்டரி பெனிஃபிட் அவ்வளோக்கு இல்லை, ஆனால் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. நீங்கள் இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் எதுவும் எடுக்கிறீங்களா? எடுக்கிற ஐடியா இருக்கா? எனக்கு ஆன்லைன் கிளாஸஸில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. என்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட்னா, எனக்கு டைம் இல்லை. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 8 o'clock வரைக்கும் ஆஃபீஸை பார்த்துட்டு மற்ற என் வேலையெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணுறதுக்கு அதுக்கு டைம் இல்லை. இன்னொன்று வந்து இன்றைக்கி இந்தியன் லெவல் படி அவங்களுக்கு அந்த அளவுக்கு கொடுக்க முடியல. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு 1500 அமௌண்ட்டு கொடுத்துட்டா 1 month ஃபுல்லாக ஒருத்தங்க ஆன்லைன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்போ வந்து அதில் குரூப்பாக ஒரு 50-60 பேரை மொத்தமாக போட்டு கூட
பண்ணால் ஓகே ஆகும். ஆனால் வந்து எல்லாரும் ஒரே லெவலில் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சரியான இது கொடுக்க முடியாது, டீச்சிங்கை கொடுக்க முடியாது. பர்சனலைஸ்டு கோச்சிங்கிறது இப்போவும் ப்ரீமியமாக தான் இருக்கு. ஆமாம், ப்ரீமியம் தான். இதில் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சவங்க சில பேர் ரிலேட்டிவோ ஃப்ரெண்ட்ஸோ அவங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணி விட்டுறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஓகே, அதில் வந்து அவங்களால நடத்த முடியுது, கம்மியான ஃபீஸும் வாங்கிக்கிறாங்க. சரி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். நீங்கள் நிறைய ஷேர் பண்ணீங்க. பை த வே, எட்வின் ராஜமாணிக்கம் சாரை நான் கண்டிப்பாக ஏன் பிராண்ட் புலியில் மீட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சேன்னா, அவருடைய சேனலில் நிறைய புதுமைகள் அவர் செஞ்சிருந்தார். அது நான் சொல்றது வந்து இப்போ கிடையாது, போஸ்ட் கோவிட் வேர்ல்டில் கிடையாது, அதுக்கு முன்னாடியிலேருந்தே. அண்டு ஆடியன்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, அவருடைய லேர்னிங் வந்து ஆக்சுவலாக அவருடைய ஏஜ் அண்ட் அவருடைய லேர்னிங் கர்வில் இந்த டிஃபிகல்ட்டி எல்லாம் தாண்டி ஒரு புதிய முயற்சி எடுத்து இன்னைக்கு டுட்டோரியல் சென்டர்ஸ் எல்லாம் கூட டவுனில் இருந்தாலும் கான்டென்ட் மார்க்கெட்டிங், கான்டென்ட்டை வந்து கொண்டு போனது மூலமாக அவர் அந்த பிஸ்னஸை இன்னும் அழகாக பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப நேர்த்தியாக பண்ணிட்டு இருக்காங்க, எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சார் வந்து நமக்கு ஒரு நல்ல ரோல் மாடல். நீங்கள் எஜுகேஷன் டீச்சர்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது குறிப்பாக அட்வைஸ் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? டீச்சர்ஸ்க்கு வந்து இன்னைக்கு டீச்சர்ஸுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு டைம் இல்லை. இப்போ கவர்மெண்ட் டீச்சர்ஸ்ன்னு சொன்னாலே அவங்களுக்கு வேறு நிறைய வேலை கொடுத்துட்றாங்க, எலெக்ஷன் டியூட்டிலேருந்து அந்த மாதிரி எல்லா வேலையும் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ப்ரைவேட்டு டீச்சர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அவங்களே முடிச்சுட்டு போகிறதுக்கு அங்கே ஒரு டியூஷன் எடுத்து அப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் ஓய்வு நேரத்தில் அவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்கன்னா கொஞ்சம் திங்க் பண்ணி வேறு மெத்தடை இது பண்ணணும், அந்த மாதிரி பண்ணலாம். மற்றபடி சில ஸ்கூல்ஸ் போயிட்டு பார்த்துருக்குறேன். அங்கே சில ஸ்கூல்ஸ் நல்லாவே எடுக்கிறாங்க. சில பேருக்கு ஸ்கூல்ஸ்னாலே ஒரு வெறுப்பாக இருக்குது. அதுவும் ப்ரைவேட் ஸ்கூல்னால் அவங்கெல்லாம் வந்து ஒரு கெட்டவங்கன்ற மாதிரி சினிமாவில் காட்டிட்டாங்க. ஒரு ஸ்கூல் பார்த்துருக்கேன், ரொம்ப அவங்களுடைய ஸ்கூலை டாப்பில் கொண்டு வரணும்னு அவ்வளோ உழைக்கிறாங்க, நல்ல டீச்சர்ஸாக போடுறாங்க. அதுலேயும் அந்த கிளாஸஸ்லாம் பார்த்தேன், ஒரு வார்த்தையும் இல்லை, ஒரு சென்டென்ஸையும் வாசித்து சின்ன பிள்ளைங்களை அழகாக வாசிக்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது மாதிரிலாம் பண்ணுறாங்க. அது மாதிரி கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணிக்கிட்டு சரியான விதத்தில் பிள்ளைங்களுக்கு அந்த அந்த சின்ன கிளாஸில் 5th வரைக்கும்குள்ளே அவங்கள வந்து நல்லா வாசிக்க வச்சுருங்க, இங்கிலீஷ் தமிழ் வாசிக்க வச்சிடணும். அதே மாதிரி அந்தந்த கிளாஸுக்குரிய லெவலில். இன்னொன்று சில டீச்சர்ஸை பார்த்துருக்கேன், எப்படின்னா வந்து அவங்க வீட்டுக்கு போனப்போ தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லையா, ஒரு 4-5 பிள்ளைங்களை உட்கார வச்சு கற்றுக் கொடுத்துட்ருப்பாங்க. என்னென்னா அது டியூஷன் கிடையாது, அது சும்மா இங்கே வந்து படி, இங்கே வந்து படி அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து அவங்க எக்கனாமிக்கலாக மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்லி டியூஷன் அனுப்புகிற மாதிரியா? இல்லை, அதாவது அவங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் கொடுக்க முடியாத பிள்ளைங்க, ஆனால் வந்து இவங்கள நல்லா பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அது மாதிரி கொஞ்சம் பேரை உட்கார வச்சு ஃப்ரீயாக பண்ணுவாங்க. காலேஜ் ப்ரொஃபஸரை கூட ஒரு லேடி ப்ரொஃபஸர் பார்த்துருக்குறேன், அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ நம்ம சில காரியங்கள் நம்ம முன்னால் உற்சாகமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நமக்கு கமர்ஷியலாக நினைக்கக்கூடாது. கமர்ஷியலாக நினைக்காம இருந்தப்ப கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகிறதும் உண்டு. ரொம்ப கமர்ஷியலாக ஆரம்பிக்கும் போது கமர்ஷியல் இன்டென்ஷன் கிடையாது அவருக்கு, ஆனால் அது ஒரு பெரிய சக்ஸஸ். நான் கூட யூடியூப்பில் வந்து வருமானம் வரும்ன்றதெல்லாம் எனக்கு இன்டென்ஷன் கிடையாது. அது மாதிரி ரொம்ப கமர்ஷியலாக இருக்கணுன்றவங்க கூட நிறைய விஷயத்தில் கோட்டை விட்டு எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணி பயங்கர லாஸ் வச்சுறதும் உண்டு. இது ஒரு எக்ஸலண்ட் டேக்அவே. இந்த டேக்அவேடோ இந்த பிளே மாஸ்டர் டாக்ஸை நம்ம என் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் செய்கிற விஷயங்களை பேஷனேட்டாக மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி செய்யுங்க. அப்படி செய்கிறது மூலமாக அதில் ஒரு கமர்ஷியல் பிரேக் த்ரூ சக்ஸஸ் எல்லாமே வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சார் சொல்லியிருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அதே மாதிரி சார் இன்னொரு விஷயம் சொன்னார், இங்கிலீஷ் லேர்னிங்க்கு நல்ல யூடியூப் சேனல்ஸ் வந்து சார் சஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், அதே மாதிரி என் கார்ட்லேயும் போடுறோம். ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நன்றி சதீஷ் சார். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. BrandPully.com பிஸ்னஸ்மேன் கிரியேட்டர் இவங்க 2 பேரும் ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் கான்டென்ட்டை வச்சு எப்படி வின் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரதுக்கான ஒரு அகாடமி அண்ட் ஸ்டுடியோவாக இருக்குது. எங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல், லிங்க்டின் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.